உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, தமிழ்நாடு அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன இன்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக சும்மா தாவேக்காவை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்க. என்னைக்கு திமுக தான் சொன்னதை செஞ்சு ஓட்டு கேட்குறாங்களோ, இல்லை என்னைக்கு தான் சொன்னதை செஞ்சு மக்கள்கிட்ட பேசுகிறாங்களோ, அன்னைக்கு தான் ஏன் திமுக உருப்படும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை போய் சொல்லுவோம், அப்படி சொல்லி தாவேக்காவுக்கு மூக்க உடச்சி விட்ருவோம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனோட திமுகவோட கொரோடா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு பயங்கர ப்ரிப்பரேஷனோட வந்தார். பேசினாரு 30 மினிட்ஸ்க்கு மேலே பேசிக்கிட்டே இருக்காரு. A few moments later. நீங்க 20 நிமிடம் ஆகிவிட்டது. நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. முடிங்க. 1 hour later. ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா, அவை முன்னவரான செங்கோட்டையன் எழுந்து சொல்லிட்டாரு, என்னங்க இது பொதுக்கூட்டம் கிடையாது, உங்கள் கட்சியோட பொதுக்கூட்டம் மாதிரி நீங்கள் வாடு நான் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே சபாநாயகரே சொல்லிட்டார், எப்போ கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னையா சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, திமுக ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை உள்ளே கொண்டு வராங்க. என்னன்னா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஏன்னா லைவ் போயிட்டு இருக்கு, ஒரேடியாக குறை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மள எல்லாம் கேட்குறாங்க, நீ இது ஒன்று நடக்கலை என்ன ஆச்சுன்னு கேட்டால் 5 வருஷம் என்ன தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லலாம், செஞ்சதெல்லாம் சொல்லி எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கிடலான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. அப்போ ஏவா வேலு அவர்கள் சொல்கிறார், நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூற்றாண்டு மண்டபம், கலைஞர் இதை பண்ணார், கலைஞர் அதை பண்ணார், கலைஞர்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது என்னென்னா, இந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைமில் தாவேக்க ஆட்சி பொறுப்பேற்று இந்த பட்ஜெட் விட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் மேக்சிமம் குறிப்பாக இப்போ காலை உணவு திட்டத்தில் இருந்து இந்த கனவு இல்லம்லாம் சொல்லுவாங்க, முதல்வர் கனவு இல்லம்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வெறும் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிட்டீங்க, உங்கள் திட்டம் மாதிரி புதுசாக கொண்டு வந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, இந்த பேர் மாற்றம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இது ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா திமுக சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம்தான் இது. என்னன்னா, இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே திராவிட மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போக்கில் என்ன சொல்கிறாரு, இந்த மேசை, இந்த மைக்கு, நீங்கள் பேசி உட்காந்துருக்க அந்த டேபிள் எல்லாமே நாங்கள் செஞ்சது. நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் உட்காந்து நைட்டெல்லாம் பார்த்து செஞ்சதுங்க, திராவிட மாடல் செஞ்ச விஷயங்கள்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிற விஷயத்த முதல்வர் காலை உணவு திட்டம் வச்சுருந்தோம், நீங்கள் ஏன் அதை காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாற்றுறீங்க, நீங்கள் ஒரு புது திட்டத்தை அறிவிங்க, அதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கோங்க, ஏங்க நாங்கள் வச்ச திட்டத்துக்கு பேரை மட்டும் மாற்றுறீங்க, கலைஞர் பேரை ஏங்க தூக்கிட்டீங்க அப்படின்னு. பிரச்சனை என்ன அப்படின்னா, கலைஞர் பேர் தூக்கிட்டாங்கன்றதான் பெரிய கொடுமை, பெரிய கடுப்பு. சரி, அந்த கடுப்பு எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் காமராஜர் பேரை ஏன் வச்சிங்க, நீங்கள் ஒரு புது திட்டம் ஆரம்பிச்சு உங்கள் கொள்கைத்தில் ஒரு பேரை வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது, ஆனால் இப்படி பண்ணுறதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பெஞ்சு, டேபிள், இந்த மைக்கு, இந்த உட்காந்துருக்க இடம், இது எல்லாமே யார் செஞ்சு கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் செஞ்சோம், திராவிட மாடல். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் மக்கள் வரி பணத்தில் செஞ்சது. இதைத்தான் ரொம்ப காலமாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ அவர் உங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்துகிட்டு அவர் தன்னோட பையிலேருந்து காசை எடுத்து போட்ட மாதிரி அவர் பேரை அந்த இடத்துக்கு வைக்கிறது. அது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு சாதனை புரிஞ்சுட்டாரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒரு பேர் வச்சோட தப்பா அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எம்எல்ஏ பணம் வரும், அமைச்சரானா உங்களுக்கு மாத சம்பளம்லாம் கொடுப்பாங்கல்ல, அதில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு செலவு வச்சுக்கோங்க, நீங்கள் கொண்டாடுங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க. மக்கள் பணி செய்ய வர்றவர், மக்கள் பணி செய்ய வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய நினைவு சின்னம் கட்டுறேன், நான் பேனால செலவு வைக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் மக்களுக்காக கட்டிட்டு அதுக்கு பேர் நான் எங்கள் தலைவர் பேர் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு ரொம்ப காலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அது நீங்கள் சட்டமன்றத்திலே வெளிப்படையாக
அதாவது அவங்க கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு கொஞ்சம் காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்ன உடஞ்சிருக்கு அப்படின்னா, இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கலைஞர்னு பேர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. 200 கோடிக்கும் மேலே செலவு பண்ணி இந்த காமராஜர் காலை உணவு திட்டத்தை தரமாகவும், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தரம் உயர்த்தப்பட்டு இந்த திட்டத்தோட விரிவாக்கம் தான் வந்து காமராஜர் காலை உணவு திட்டம். அதுக்கு ராஜ்மோகன் ஒரு இதுவும் சொல்கிறாரு. அதாவது ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னா அதுக்காக நான் யாசகம் பெற கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் தான் காமராஜர். கல்விக்கு கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் காமராஜர். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் போட்ட அந்த மதிய உணவு திட்டம் வந்து இன்னைக்கு பல்கி பெருகி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மதிய உணவு தானே போட்டார், காலை உணவு யார் போட்டா? ஸ்டாலின் தானே போட்டார், நீ அவர் பேர் தானே வைக்கணும் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி பிரச்சனை அது கிடையாது. இங்கே வந்து மக்களுக்கான, அதுவும் குறிப்பாக வந்து மாணவ செல்வங்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்காக வந்து படிக்கணும், அவங்களுக்கான ஒரு திட்டம் வந்து நல்ல திட்டம் வந்து செயல்படுத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் அவங்க வழியாக வரும்போது நம்ம அதை வந்து செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதிய உணத்தில் முட்டை போட்டது யார்? இப்போ ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் பொதுவாக வந்து காமராஜர் பேர் வச்சா என்ன தப்பு? ஏன்னா இது வரைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு பேசுகிறோம். காமராஜர்கள் ஆட்சி பண்ணிருக்கும்போது தமிழ்நாடு என்னெல்லாம் பார்த்துச்சு, அதே மாதிரி அண்ணா அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் இருந்தக்கூடிய அந்த உறவு எப்படி இருந்துச்சு, அவங்களோட பேர் எப்படி வந்து பரஸ்பரம் நாகரிக அரசியல் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஓரந்தள்ளி வச்சுட்டு ஒரு பொதுவான மனிதராக காமராஜரை பார்க்காம அவர் ஒரு கட்சி சார்பாகவும் அவர் வந்து ஒரு கொள்கை தலைவர்னு சொன்னதுக்காகவே வந்துட்டு அவரை பேரை ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன நியாயம்னு தெரில. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ் வந்து ஒரு வரலாறுன்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஜே ஃபிலிம் சிட்டின்னு இருந்துச்சு, அது வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு சொல்லி மாறுச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் மாறக்கூடிய விஷயம். இது ஒவ்வொரு ஆட்சி காலம் வரும்போது முன்னாடி இருந்த பேரை மாற்றிடுவாங்க, இல்லை மாற்றுறதுக்கு தேவை இருந்தால் மாற்றுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவங்க பேரில் வைக்கக்கூடாது. அதில் குறிப்பாக தாவேக்கா என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு அவங்க பேரில் நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா உணவகம் கூட பார்த்தீங்கன்னா அது அந்த பேர் அப்படியே செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அம்மா உணவகம்னா இருக்கட்டும், அவங்களே வந்து பண்ண அந்த திட்டத்தை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற இடங்கள் இந்த புகழ் பாடுற மாதிரி ஒரு நினைவு மண்டபம் கட்டுறேன், அவருக்காக வந்து நான் வந்து செலவைக்கிறேன், அவருக்காக வந்து ஒரு பேனாசல் வைக்கிறேங்கிறத தயவு செஞ்சு அனுமதிக்க கூடாது. அதை தான் வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, சூப்பர், நல்ல விஷயம். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சியிலே உருவாகிருக்காது. ஸோ நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணதோடு சேர்த்து நீங்கள் பல விஷயமும் சேர்த்து பண்ணதுனால தான் மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாலுமே அதையும் வந்து நீங்கள் தாவேக்கா வந்து தட்டி தூக்கிட்டு போகுது அப்படின்னா ஓகே, முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அடுத்ததாக வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவவேல் அவர்கள் அவரும் பல விஷயங்களை வந்து முன் வச்சிருந்தாரு. குறிப்பாக வந்து இந்த டெண்டர் விடுறதுல ஏன் வந்து ஒரு தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது நம்மளுமே யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன் டெண்டர் விடுறது வந்து ரொம்ப தாமதமாகுது, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஒரு 20 டெண்டருக்கு மேலே வந்துட்டு நாங்கள் வந்து ரீடெண்டர் விட்டுருக்கோம். ஏன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட், இந்த கோர்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு இந்த டெண்டரை வந்து பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது. இந்த கமிஷனு, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அந்த சொல்லுவாங்க இல்லையா, தவிர்க்க முடியாத சேதாரங்கள், இந்த விஷயங்கள்லாம் உடைச்சிட்டாலே மேக்ஸிமம் நிறைய பணங்களை வந்து கருவூலத்துக்கு கொண்டு வந்துட முடியும். பட் ட்ரெஷரி கொண்டு வரக்கான பணங்கள் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஆனால் இது வந்து டெண்டர் அதிகமாக விட்டு நிறைய காசை பார்த்து நிறைய கமிஷன் அடிச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நெடுஞ்சாலைத்துறை அண்ட் பொதுப்பணித்துறையில் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏற்கனவே மரிய வில்சன் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு 3 துறைகளுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஆடிட்டிங் பார்த்து வச்சுட்டோம், அதில் என்ன லீக்கேஜ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள், பார்ட்டி ஃபண்டு, இந்த பஞ்சாயத்துகள், ஊழல் எல்லாத்தையும் எடுத்து முதல் ஒரு டேபிளில் வச்சாச்சு, அவர் பார்த்துட்ருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அதை மென்ஷன் பண்ணுறாரு. நெடுஞ்சாலைத்துறை அண்ட் பொதுப்பணித்துறை ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெள்ளை அறிக்கை இருக்குது. ஸோ அந்த நேரம் தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டார். அது போக வந்து இந்த முதல்வர் அறை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. கடலை பார்த்த மாதிரி முதல்வர்கள் வசதியாக உட்கார்றதுக்காக மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா நீங்கள் பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து அந்த 3 பிளாக், அது இல்லாமல் S1, S2, S3 என்று தான் வந்துட்டு நம்முடைய முதல்வருடைய அறை இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஒரு 80 பேர் 90 பேர் வந்து ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு சரியான கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னும் போது
முதல்வர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சமமாக எல்லாருக்கும் வந்து வசதியாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக முதல்வரையை மாற்றிடலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்தோமே தவிர, முதல்வர் அவர்களுடைய வசதிக்காக அவர் வந்து கடலை பார்த்துட்டு உட்காரணும், அவர் வந்து ஃப்ரீயாக வேலை செய்யணுன்றதுக்காகலாம் வந்துட்டு எதுவும் கிடையாது. அவர் எப்போவுமே வந்து பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட ரோட்டுகளில் கூட சாப்பிட்டு கொடுத்து வந்து வண்டியில் தூங்கிட்டு இருக்க ஒரு ஆள். அப்படி எளிமையான முதலமைச்சர் அவர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி இப்போ அந்த விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைமைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா, புதிய சட்டமன்றம் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த கட்டிடங்கள்லாம் கட்டி அது வேஸ்ட்டானதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதை மருத்துவமனையாக மாற்றுறதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு தற்காலிகமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. இது வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதில் மக்கள் வரிப்பணம் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த அலுவலர்கள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப வந்து சட்டமன்றம் ரொம்ப வந்து ஒரு கன்ஜஸ்டிங்கான இடமா மாறிட்டு இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. அடுத்ததான் அமைச்சர் சிடிஆர் நில்மகுமார் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் அப்படின்னு சொல்லி நீ சட்டமன்றத்தில் மேக்ஸிமம் அவர் பேரை தான் வச்சு இன்னைக்கு நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து சிடிஆர் நில்மகுமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, திடீர்னு தமிழ் மேலே வந்து இவங்களுக்கு பாசம் வந்துடும் அதிகமாக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2009 கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் வச்சுக்கிட்டு 3 மணி நேரமாக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு இன்னைக்கு உடைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, திமுக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் என்னென்னா, அவங்க பட்டு திருந்துற விஷயம், ஒருவேளை விஜய் அவர்கள் ரொம்ப ஓவராக நம்ம வந்து அடித்து பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா அவர்களும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது விஜய் அவர்கள் மேலே ஓரளவுக்கு நல்ல திறமையான ஆள் தான் அவர், ஆனால் அமைதியாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஓவராக அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பேக் ஃபயராக மாறுது. அதுக்காக கொஞ்சம் சாஃப்ட் டோனில் போகலான்றதுக்காக இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இன்றைக்கி கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரூட்டலாக டிவிக்கு வந்து திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து கலைஞர் அவர்களை வந்து பேசும்போது 3 மணி நேரம் ஏற்கொள்ளோட வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இல்லையா தமிழுக்காக ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீசன் திடீர்னு தமிழ் பாசம் வந்துடும், இந்த மாதிரி மக்களை வந்துட்டு குழப்புறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, திமுக அடுத்ததாக அவங்க எடுத்துகிட்டு வந்த ஆயுதம் கலைஞரை வச்சு நம்ம வந்து திரும்ப வந்து அந்த பேக் டு ஃபார்ம் வரலான்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து டிவிக்கே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு உருக்கமான பேச்சை வந்து சட்டமன்றத்தில் பார்க்க முடிஞ்சது. எம்எல்ஏ தாஹிரா அவங்க அணிந்திருக்க உடை வந்து கட்சி கொடியோட வந்து அந்த சிகப்பு மஞ்சள் அந்த கலரில் இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்ததை பார்த்தோம். இன்றைக்கி அவங்க பேசும்போது, நான் சாகிற வரைக்கும் எனக்காக வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இங்கே பேச வச்ச முதல்வர் விஜய் அவர்களுக்கு தளபதிக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உடையோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஆட்சி பொறுப்பில் வர்றது நிற்கிறது அதை பண்ணுறது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தாவேகா அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு, நான் அதை தவற விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப உருக்கமான பேச்சாக இருந்துச்சு. இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் கூட அதை பார்த்துட்டு ரொம்ப உருக்கமாக வந்து வணக்கம் வச்சு அந்த விஷயத்தை வாழ்த்தியும் வந்து பண்ணதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் நிகழ்ந்துச்சு. அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் நேற்று அறிவித்த அறிவிப்பு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. என்னன்னா, தாவேகாவுடன் தான் கூட்டணி, விஜயுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னது. நேற்று உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் அந்த கூட்டம் வந்து சொல்லக்கூடிய செய்தி வந்து என்னென்னா, விசிகா அப்படிங்கிற கட்சி வந்து டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்குது. ஒருவேளை வந்து திமுக கூட்டணி இல்லாமல் அவங்க தாவேகா கூட்டணியில் முன்னாடியே வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சீட்டுகள் அதிகமாக கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை காட்டக்கூடிய ஒரு கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இவங்க இதே ஒரு போக்காக தான் வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ வந்து திருமாவளவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுருக்காரு. என்னென்னா, நான் விஜய் கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ வந்து விசிகா சார்பில் பல பேர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீட்டுகள் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னும் போது ஸோ அதை டார்கெட் பண்ணி வந்திருக்காருன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. சென்ஸ் என்னென்னா, அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை ரொம்ப அழகாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக சொல்லி தாவேகா கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. சில விஷயங்கள் வந்து விமர்சனமாக சொன்னால் கூட அதை எப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவம் வராது, எப்படி சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறாதுன்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரேப்பை வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படியே வந்துட்டு தாவேகா பக்கம் பாமக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமிக்கைகள் தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியே துண்டை போட்டு வச்சுருவோம், நம்ம இருந்தால் அவங்க வரமாட்டாங்கல்ல அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்து விசிகா வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, திமுகவுக்கு
ஒரு தரமான ஒரு நெத்தியடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இடத்துல இருக்குது. என்னென்னா விசிகா அந்த கட்சி எப்படி நடத்தினாங்க, இந்த பிளாஸ்டிக் சேர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இவ்வளவு மாதிரி நடத்தின ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி வந்துட்டு அமைச்சர் வன்னியரசுன்னு ஒருத்தர் உருவாகியிருக்காரு. இன்றைக்கி அந்த கட்சி வந்து திரும்ப உயிர் பெற்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, அதாவது ஜெயிக்கிறதுக்காகவே நம்ம வந்து உழைச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எப்போ ஆளுங்கட்சியாக மாற போகிறோன்ற இடத்துக்கு இப்போ வந்து விசிகா வந்திருக்குது. இதை திமுக எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ நேற்று அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் போடுறாங்க, அந்த இந்த தீப்பந்தம் எழுதக்கூடிய அந்த தீப்பந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு திருமாவளவர்கள். அப்போ பக்கத்தில் அமைச்சர் வன்னியரசு அதை சேர்த்து பிடிக்கிறாரு. அப்போ அந்த கையை வந்து எடுத்து விடுவார். அவர் எதுக்காக எடுத்து விட்டார்னு தெரியல, ஒரு கூட்ட நெரிசலில் எடுத்து விட்டாருன்னு தெரியல. பாவம் அந்த மனுஷனை போட்டு அந்த கூட்ட நெரிசலில் போட்டு மயக்கம் வர அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்த குழப்பம் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து அதை ஒரு செய்தியை வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே தெரியுது தெளிவாக வந்து திமுக இனிமேல் வந்துட்டு விசிகாவை வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு. நேற்று அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ அசம்பாவிதம் நடந்துருமோன்ற பயம் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போவுமே மாண்பு, கொள்கை, கோட்பாடு, அது இல்லாமல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே யார் எவ்வளோ கூட்டம் நிற்குது, யார் எங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க, யார் மேலே ஏறுறாங்க, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி தான் அவர் பேச ஆரம்பிப்பார். அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அவர் பேச ஆரம்பிச்சதே இல்லைன்ற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் கட்சியில் இளைஞர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் இன்றைக்கி அவ்வளோ இருந்துச்சு. மேடை போட்டிருக்காங்க, ஆனால் மேடை எங்கேன்னே தெரியல. ஃபுல்லாக மக்கள் தலை தான் இருக்குது, இளைஞர்கள் தலை தான் இருக்குது. அதோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி போகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சார், படா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சார். அந்தளவுக்கு வந்து அவர் போட்டு நெருக்கி எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மயக்கம் வரைகிற மாதிரி ஆகிப்போச்சு. வீடியோ கூட வந்துருக்குது. அப்படியே மயங்குறாரு, ஐயோ முடியலப்பா, என்னப்பா அப்படி பண்ணுறீங்க, நம்ம மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த கட்சி இன்றைக்கி வந்துட்டு அந்த கட்டுப்பாடெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா கட்சிகளோட பெருந்தலைகளே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கும்போது இதை வந்து முழு கட்டுப்பாடில் கொண்டு வர வேண்டிய கடமை வந்து திருமாவளவர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு நேற்று பார்த்தோம். ஸோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. இன்னொரு சைடு பாமக ஒரு பக்கம் வந்தாலும் விசிகா முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. பாமக விசிகா ஒன்றா கூட ஒரு கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துக்குள்ளே கூட போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை நகர்த்திக்கிட்டே இருக்கார். இவர் சைலண்ட்டாக போக போக அவருக்கு சாதகமான விஷயங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடி விசிகாவை டார்கெட் பண்ணி திமுக திரும்ப எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு செய்தி வந்து போன வாரம் வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விசிகா தாவேக்கா கூட்டம்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்முலாவோட ஒரு கணக்கோட தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்தில் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு விஜய் அவர்கள்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வயலண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் போட்ட திட்டங்கள், வேளாண் பட்ஜெட்டை போட்ட உடனே வந்துட்டு அதை அமல்படுத்துறது, இன்றைக்கி பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பதிலுக்கு வந்து டிவிக்கு அமைச்சர்கள்னு சொல்லி பதில் சொல்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோவில் பேசிய விஷயங்கள், திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது, விசிக்கு அடுத்த முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோ பாருங்கள். சைடில் வந்து இந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் அரசியல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் யதார்த்தமாக எளிமையாக சில விஷயங்கள் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.